சமுத்திரக்கனி இயக்கி மற்றும் நடித்துள்ள வினோதய சித்தம் ZEE5 ஒரிஜினல் ஃபிலிம் தம்பி ராமையா, முனிஷ்காந்த், சஞ்சிதா செட்டி மற்றும் பலர் நடித்துள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டைனர் இப்போ ZEE5 ஆப்ல பாருங்க. ஒரு தலைவலி மாத்திரை போகிறதுக்கு இவ்வளோ சீன். பாவி தனியாக சாப்பிட்றான் பாரு. இங்கே ஒரு மனுஷன் பிரேக்கப்பில் இருக்கானே, என்னடான்னு ஒரு வார்த்தை கேட்குறானா? மச்சான், நீ என்ன யோசிக்கிற? நான் சொல்லிட்டா? என்னடா இங்கே ஒருத்த சோகமாக உட்காந்துருக்கானே, என்ன ஆச்சுன்னு கூட கேட்காம பிரியாணியை மொச்சு மொச்சுன்னு சாப்பிட்றானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு தானே யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெரியும்டா நீ என்ன யோசிப்பண்ணு. கேட்டால் மட்டும் என்ன சொல்ல போகிற? பிரேக்கப் பண்ணிட்டேன் மச்சான், இதுக்கு மேலே அவளை பார்க்க மாட்டேன், இதுக்கு மேலே அவள் கூட பேச மாட்டேன், அதானே? பார்க்குறேன் இன்னும் எத்தனை நாள் இதெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்குறேன். சரி வா, வந்து சாப்பிடு. என்னது சாப்பிட்றது? அதான் நீ எல்லாம் சாப்பிட்டியே. ஐயோப்பா, சாரை விட்டு நான் முன்ன தனியாக பிரியாணி சாப்பிட்ருவேண்ணா? வாடா, இன்னொரு பார்சல் இருக்கு உனக்கு. மச்சான்டா, அவ விட்டு போனதுக்கு நான் எதுக்குற பியர் சாப்பிடணும்? என் மேலே எந்த தப்பும் இல்லை. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஆக்சுவலாக என்னாச்சு தெரியுமா? நிறுத்து. இப்போ சொல்லு. நீ எதுக்கிட்ட குடிச்ச இப்போ? நீ சொல்கிற கரும்புலாம் கேட்க வேணாம், அதுக்கு தான் சொல்லு. சரி என்னமோ போ. மச்சான் ஒன்றும் இல்லைடா, என் ஸ்கூல் கிரஷ் திவ்யா இருக்கால்ல, அவன் அன்றைக்கி ஒரு நாள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாடா. அதை இவகிட்ட சொல்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்ல, நீ வேணும்ட்டே தான் என்கிட்ட சொல்லலை, அப்படி இப்படின்னு சொல்லி சீன் கிரியேட் பண்ணிட்டாடா. நானும் செம்ம காண்டாயி தேவையில்லை போடின்னு விட்டேன். அதுக்கப்புறம் பேசவே இல்லையா? ஏன் அவள் திரும்ப கால் பண்ணலையா? அவள் கால் பண்ணாலும் நான் திரும்ப பேச மாட்டேன்டா. என்ன நினச்சிட்டு இருக்கா அவள்? அவளுக்கு இதே வேலையா போச்சு மச்சான். அன்னைக்கு இப்படிதான். அப்பயே கேட்டான், குடிச்சிருந்துருக்கலாம். அண்ணன் நம்பர். ஓ திவ்யாவா? சாரிடி, உன் நம்பர் என்கிட்ட இல்லை. ஃபோனை சேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லா நம்பரும் மிஸ் ஆயிடுச்சு. சும்மா தான் இருக்கேன். நீ? ஏதோ போகுது. ஆமாம், உன் ஐடி ஜாப் எப்படி போகுது? என் லைஃப்பும் அப்படி தான் போகுது.
ஆமா, கொஞ்சம் நல்லா பேசுறது இல்ல. ம். ஆமா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா என்னடா? தெரியல மச்சி. சொல்ல முடியாது போடா. டேய் இதெல்லாம் தப்புடா. யாரடா கேட்டா? டேய், அப்படின்னா என்னடா? கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன்டா. மச்சி கூகுளில் போய் பாரு. ஆமால. வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்? டேய், என்னடா இதுக்கு இப்படிலாம் பேர் இருக்கா? விஜய், நம்ம கல்ச்சருக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுடா. நமக்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். நீ என்ன அமெரிக்காவில் இருக்க? ஏண்டா அமெரிக்காவில் இருக்கவன் மட்டும்தான் இப்படிலாம் இருக்கானா? அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணுறான். நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு வெளில சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டா இருப்பாங்க. இதெல்லாம் அவன் இஷ்டம் மச்சி. மற்றவன் என்ன சொல்லுவான் நீ ஏன் நினைக்கிற? சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான். அவன் தப்பு பண்ணலான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், உண்மையா சொல்லுடா. அவளா கேட்டாளா இல்ல நீயா கேட்க வச்சியா? ஹேய், இல்லடி, அவளாதான் கேட்டா. ஓ, எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. வர்றா. இன்ஃபேக்ட் அவகிட்ட பேசியே 1 வருஷம் மேல ஆகுது. நம்பிட்டேன். இப்பதான் கொஞ்ச நாளா பேச ஆரம்பிச்சேன். இது சந்தியாக்கு தெரியுமா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? அவளால எனக்கும் சந்தியாக்கும் சண்டை வேற. ஓ, அந்த சோகமான ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு இவ தான் காரணமா? உங்ககிட்டயே இவ அதை கேட்டிருக்கானா? இதுக்கு முன்னாடி அவ எத்தனை பேர்ட்ட கேட்டிருப்பா? விஜய், நீ ரொம்ப நல்ல பையன். உன்னை கெடுக்க பார்க்குறா, பார்த்து நடந்துக்க. மச்சான், நீ இன்னும் சின்ன குழந்தையா? கெடுக்க உனக்கு இன்னும் 18 வயசு ஆகலை. மச்சான், பொண்ணுங்க எல்லார்ட்டையும் இப்படி கேட்க மாட்டாங்கடா. உன்னை கேட்டிருக்கானா? உன்கிட்ட என்னமோ இருக்கு மச்சி. கொடுத்து வச்சோண்டா நீ. டேய், நானும் தான் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசுகிறேன். ஒன்றுமே செட் ஆகல. ஆனால் ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்புடா. உன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணுவியா? மச்சான், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வெர்ஜின் தான் உனக்கு எப்படி தெரியும்? அவ கூட தப்பெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. டேய், என்னடா இப்படி சொல்ற? மச்சான், நான் எல்லாரையும் சொல்லடா, பொதுவாக சொன்னேன். ஓ, அப்ப என்ன சொல்ல வர? பசங்க கேட்டா தப்பு இல்ல, பொண்ணுங்க கேட்டா தப்பா? யாரு கேட்டாலும் இது தப்பு தான். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்டா. ஒருத்தரும் சாப்பிடுறது தூங்குறது மாதிரி. அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஒருவேளை உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்ல அவளுக்கு வேற ஏதாவது ப்ரெஷர் இருந்திருக்கலாம். சொல்ல போனா உன் மேல ஆசை கூட பட்டிருக்கலாம். உனக்கு பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுடா. இல்லனா நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லு. உனக்கு எப்படி? இதுக்கு ஏன்டா இவ்ளோ யோசிக்கிற? சத்தியமா தெரியலடி. ஐம் so confused. என்ன சொல்றதுனே தெரியல. யோசிச்சு சொல்லு மச்சி. இந்த வாய்ப்பெல்லாம் ஒரு முறை தான் வரும். அது அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கணும். சான்ஸ் கிடைக்குதுலாம் தப்பு பண்ணாதடா. நீனா இதே வேலையை திரியிற. சொல்கிறவன் 1000 சொல்லுவான். கூட இருக்கவன் தாண்டா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவான். டேய், உன் வேலை என்ன? அடுத்து என்ன பண்ணலாம், லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகலான்றதை யோசி. இந்த லவ், ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் யோசிச்சு தான் பாதி பேர் லைஃபே போச்சு. டேய், இப்போ என்னது நீ சீரியஸா பேசிட்டு இருக்கற? டீயை குடி. பின்ன இது சீரியஸான விஷயம் தானே. உன் லைஃப் மேட்டர்டா. இதுக்கும் லைஃபுக்கும் என்னடா சம்மந்தம்? சம்பந்தம் இருக்கு. லைஃப்ல எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்டா. இது சரி இது தப்புன்னு நினைச்சா எப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் எல்லாத்தையும்? இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தப்பு இல்ல. டேய், இப்போ என்னதானே சொல்ல வரீங்க? இது தப்பா தப்பு இல்லையா? ஐயோ, இவ்வளோ நேரம் பேசினது வேஸ்ட்டாக போச்சு. இது பெரிய தப்பு. தப்பே இல்லைடா. நீ தப்புன்னு நினச்சா தப்பு, சரின்னு நினச்சா சரி. நீயே டிசைட் பண்ணு எது சரி தப்புன்னு. எது நடந்தாலும் பின்னாடி நடக்க போற பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ.
இங்கே கொஞ்சம் ஓவராக இருக்குது ஆட்டம். ம் டேய், என்னடா முடிவு பண்ணியிருக்க? எதை பற்றி? நான் அடிக்காத, பசங்கள்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லு. இவன் கிட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமா? உண்மையை சொல்லு. இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலான்னு இருக்கேன். டேய் விஜய், இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல போறியா? ம் சந்தியா, சந்தியா இப்படி துரோகம் பண்ணலாமாடா? பாவம்ல சந்தியா. அவ தான் என்னை விட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாளே, அப்புறம் என்ன? ஒருவேளை திரும்ப வந்தா? திரும்ப வந்தா? பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணியிருக்கானோ. மச்சான், நான் சொல்கிறது கேளு. எத்தோன்னே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லாத. ஃபஸ்ட்டு நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லு. அவள் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் சொல்லு. என்ன? ஏன்? ஏன்னா எத்தோன்னே இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டா ஒரு ஒரு மஜா இருக்காதுடா. நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாதான் என்னது இது ஈர்ப்பு ஈர்ப்பு அது கிரியேட் ஆகும். அப்படின்ற அந்த பொண்ணுகிட்ட நம்ம இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி ஈர்ப்பை இழுத்துற வேண்டிதான். நீ சொல்கிறேன்னு அனுப்புறேன்டா. அமிச்சிட்டேன்டா. வரும்டா, வரும் 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 ரிப்ளை வரும். ஏய், அவள் ஆன்லைனில் தான்டா இருக்கா, ரிப்ளை பண்ண மாட்டாடா. பண்ணுவாடா. வரும்டா. ஏய், சந்தியா கால் பண்றாடா. யூசுவலா சண்டை போட கால் பண்ண மாட்டாடா அவ. சரி, எடுத்து பேசி என்ன சொல்றான்னு கேளு. டேய், எதுக்கு கால் பண்றான்னு தெரியலையேடா. ஹலோ. ஏய் சாரிடா, நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்டா. என் ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு நான் தான்டா உனக்கு திவ்யாவா மெசேஜ் பண்ணேன். என்னது? சாரிடா. எனக்கு ஒன்றும் புரியல. நீ தான் திவ்யாவா? ஆமாண்டா, நான் தான்டா திவ்யாவா உனக்கு மெசேஜ் சந்தியா பண்ணேன். தான் திவ்யாவா? இனிமே யார் பேச்சையும் கேட்டு நான் உன் கூட சண்டையும் போட மாட்டேன், உன் மேல சந்தேகமும் பட மாட்டேன். என் ஃப்ரெண்டு இருக்காளே, அவ பேச்சை கேட்டு தானே நான் இவ்வளவும் பண்ணேன். அது பெரிய தப்பு. சமுத்திரக்கனி இயக்கி மற்றும் நடித்துள்ள வினோதய சித்தம் ZEE5 ஒரிஜினல் ஃபிலிம் தம்பி ராமையா, முனிஷ்காந்த், சஞ்சிதா செட்டி மற்றும் பலர் நடித்துள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டைனர் இப்போ ZEE5 ஆப்ல பாருங்க.